நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். டார்க் அப்படின்ற படத்தோட பேரை கேட்டாலே ஒரு அமானுஷ்யம் நம்ம மனசுல வந்துடும். இருட்டை பார்த்தாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். அதை சில பேர் நான் வீரமா இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் இருட்டு அப்படின்றது ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதே இந்த படத்துல எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, படத்தினுடைய ஆரம்பத்துல ஒரு வீட்டின் மாடியில ஒரு 3 பேச்சுலர் பசங்க தங்கியிருக்காங்க. அந்த 3 பேருமே அவங்களுக்கு அவங்களே அடிச்சுக்கிட்டு 3 பேருமே செத்துடுறானுங்க. அதுல ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டோட நடு மண்டையில அடிச்சு சாவடிச்சிடறான். அப்புறம் இன்னொருத்தனை கழுத்து நெரிச்சு சாவடிச்சுட்டு அவனை தன்னை கொளுத்திக்கிட்டு அந்த 3 பேரோட சேர்ந்து அவனை செத்து போறான். இதான் படத்தினுடைய ஆரம்பம். இதுக்கப்புறமா அடுத்த காட்சி என்ன காட்டுறாங்கன்னா, அதே வீட்டுல வேற ஒரு நாள் பார்த்தா ஹீரோ பெட்ல படுத்துட்டு இருப்பாரு. நெஞ்சு ஃபுல்லா காயங்கள் இருக்கும். பாக்கியராஜ் சோபால படுத்துட்டு இருப்பாரு. படுத்து செத்து போயிருப்பாரு. படுத்த மேனிக்கு செத்து போயிருப்பாரு. அப்ப காவல்துறையில இருந்து நம்ம நட்டி தான் இந்த படத்துல ஏசியா நடிச்சிருக்கிறாரு. அவருக்கான உள்ள பார்க்கும்போது பார்த்தா அந்த செத்து போன பக்கத்துல உட்காந்து அவர் தம் அடிச்சு ஏதோ ஒன்று யோசனையே உட்காந்து பேசிட்டே உட்காந்து இருக்கும்போது பார்த்தா டக்குன்னு அந்த இறந்திருந்த பையன் டக்குன்னு எழுந்து உட்காருவான். உட்காந்து அங்க இருக்கணும் அலறிடுவாங்க. அப்படியே அந்த பையன் எழுந்து அங்க செவுத்துல ஒரு படம் மாதிரி இருக்கும். அந்த படத்தை பார்த்துட்டு இந்த ஏசியினுடைய பெயரை சொல்லி, நீ இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா உனக்கு ஒரு பெரிய ஆபத்தாகும், நீ இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான், அப்படியே சொல்லிட்டு டமால் கீழே வந்துடுறான். நட்டிக்கு எல்லாம் கை காலம் நடுங்கிடும். என்னடா இப்படி சொல்றானேன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியராஜை பிரேத பரிசோதனைக்கு அமுச்சு விட்டுட்டு இவரை எடுத்துட்டு போய் என்ன பண்றான், இந்த பையனை எடுத்துட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் எதுவுமே சேர்த்துறான். பாக்கியராஜை என்ன பண்றாங்க, ஆம்புலன்ஸை ஏற்றி அமுச்சு விட்டுட்டு இந்த பையனை ஆம்புலன்ஸை ஏற்றி ஹாஸ்பிட்டல் சேர்த்து விட்டுறாங்க. இப்ப நட்டி என்ன பண்றாரு, என்னடா இது இப்படி இருக்க, எப்படி இந்த பையன் படுத்து இந்த பையன் எப்படி எழுந்து என்னோட பேரை சொல்லி அவன் எப்படி இந்த மாதிரி கத்தனா அப்படின்னு அவனுக்கு ஒரு மண்டெல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. உடனே என்ன பண்றாரு, எப்படி இதை டீல் பண்ணுமோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விசாரிக்கும் போது அவன் ஒரு 10-15 நாளா ரொம்ப டிஸ்டர்பா இருந்தான். அவன் இப்பதான் ஊர்ல இருந்தே வந்தான். ஆனா ஒரு 10-15 நாள் ரொம்ப டிஸ்டர்பா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஏசி கிட்ட சொல்றாங்க. இப்படியே விசாரணை செஞ்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு லேடி என்ன பண்ண இவருக்கு அந்த மென்டல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் நம்ம ஹீரோக்கு. அவங்களோட கான்டாக்ட் கிடைக்குது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, நான் இவரை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்க பேசல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், நீங்க வேணா அதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த ரெக்கார்டிங் அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அந்த ரெக்கார்டிங்ல அந்த பையன் அவனோட கதையை சொல்றான். அந்த பையன் ஒரு ஊர்ல இருந்து வேலைக்காக இங்க வரான். அம்மா மட்டும்தான் இருக்காங்க. வேலைக்காக இங்க வரும்போது அந்த வேலையில இருந்து ஒரு இடம் பார்க்கறான், தங்கறதுக்கு ஒரு இடம் பார்க்கறான். அப்ப எங்கேயுமே இடம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த வீட்டுல தான் பாக்கியராஜ் மட்டும் என்ன பண்றாரு, கீழே பாக்கியராஜா ஒரு பொண்ணு மட்டும் வசிக்கிறாங்க அந்த வீட்டுல. அந்த இடத்துல என்ன பண்றாரு, இவரு அந்த வீட்டை வாடகை கேட்கும் போது அவர் வெறும் 3000 ரூபாய் வாடகை தரேன் அப்படின்றாரு. அப்போ ஹீரோ என்ன கேட்கறான், என்ன இவ்வளவு பெரிய வீட்டை மாடி மேல வச்சு நீங்க வெறும் 3000 ரூபாய் மட்டும் கேட்கணும் போது அந்த பாக்கியராஜ் என்ன பண்றாருன்னா நடந்த எல்லா உண்மையா சொல்றாரு. தம்பி, ஏற்கனவே 3 பேர் மேல இருந்தானுங்க, 3 பேருமே செத்துட்டானுங்க, அவனுக்கு 3 பேருமே எரிச்சுன்னு இறந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டை வாங்குறதுக்கோ இல்ல வாடகை யாருமே வரல. இன்னைக்கு இந்த வீடை வித்தாதான் நான் என்னோட கடன்ல இருந்து நான் வெளில வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப நடுவில் என்ன 2 பேரும் நான் வேலைக்கு மாடி மேல எடுத்துட்டு போயிட்டு வீடு வச்சேன். ஆனா அவன் 2 பேரும் இங்க அந்த 3 பேரும் பேயா சுத்துறானுங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டானுங்கப்பா. அதனால இந்த வீட்டுக்கு யாருமே வாங்க வர மாட்டாங்க. நீ மட்டும் ஒரு 3 மாசம் மேல தங்குன அப்படின்னு சொன்னா இத பேயெல்லாம் இருக்கு இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு வேற ஒரு ஆள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குமா, நீங்க என்ன வாடகையே தரல கூட பரவாயில்ல, நீ ஒரு 3 மாசம் தங்குப்பான்னு எல்லா உண்மையும் புட்டு வச்சிடறாப்புல ஹீரோ கிட்ட. ஹீரோ ஏதாவது பிசாஸ் ஆகுது, இந்த காலத்துல ஏதுங்க பேய் பிசாசு, நான் இருக்கிறேங்கன்னு தைரியமா மேல போயிருக்கிறாப்புல. வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு எல்லாம் இருக்கு. ஆரம்ப கட்டத்துல அப்படியே ஒரு வேலையா பார்த்துட்டே இருக்கு. பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு சிம்டமா தெரியுது. அதாவது டிவில திடீர்னு படங்கள் ஓடுது, அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த தோசைகள் கீழே விழுது, புக்கு கீழே விழுது, அப்படியே ஒரு 4-5 நாள் 3-4 நாள்ல அவனுக்கு சிம்டம் தெரியுது. கண்டிப்பா இந்த இடத்துல யாரோ நடமாடுற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும் போது அவன் பயந்துட்டு அவன் ரூம்ல போய் பூந்துப்பான். அவன் நினைக்கிறான், நம்ம 3 மாசம் இருக்க போறோம், இது நம்மளுக்கு பிரம்மையா இல்ல உண்மையா தெரியன்ற ஒரு 2 கட்ட ஸ்டேஜுக்கு ஆயிடுறான். அவன் என்ன பண்றான், பகல் ஃபுல்லா ஒர்க் ஃப்ரம் ஹோம் மைண்ட் போயிருப்பான் முதல்ல எடுத்தவொடனே ஒர்க்குக்கு. இப்ப என்ன பண்றான், ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் வேணா, நான் கம்பெனிலே போய் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிலே போய் வேலை செய்யறான். ஒரு கடத்துல என்ன பண்றான், இல்ல இந்த இது நம்ம தாங்க முடியாது, ரொம்ப அதிகமா இருக்கு, அவங்க அது இவனை ரொம்ப பயமுறுத்துற மாதிரிலாம் இவனுக்கு ஃபீல் ஆகுது. அப்புறம் என்ன பண்றான், அடிக்கடி கரண்ட் கட் ஆகி ஒரு பிளாக்கா காட்டும் போதெல்லாம் நமக்கு திக்குன்னு இருக்கிற மாதிரி அந்த காட்சியெல்லாம் அமைச்சிருந்தாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் வரும்போது என்ன பண்றான், ஒரு கட்டளை இதுல இங்க இருக்க வேணாம், நம்ம ஆபீஸ்ல போய் தங்கினான். ஆபீஸ்ல போய் தங்கிட்டு இருக்கிறான். அங்கேயுமே அவனுக்கு சில சிம்டங்கள் அந்த மாதிரிலாம் தெரியுது. அதுங்க வரா மாதிரி போற மாதிரிலாம் அவனுக்கு சில
அந்த மனசு வந்து பல குழப்பங்கள் வர ஆரம்பிக்குது. அப்ப அவன் என்ன நினைக்கிறான்னா, இதெல்லாம் உண்மைதானா இல்ல அது நம்ம மனசுல ஏற்பட்ட ஒரு இலுஷனா அப்படின்ற ஒரு கவலை அவனுக்கு வருது. அதை வந்து அப்படியே வச்சுட்டே இருக்கும்போது பல மாத்திரைகள் சாப்பிடுறான். அப்பயுமே அவனுக்கு அந்த விஷயம் வந்து சரியாகல. ஸோ தொடர்ந்து அவன் அந்த வீட்டுக்குள்ள போகும்போதெல்லாம் அந்த புக்கையும் தோசைகள்லாம் எடுத்து கீழே கூட ஒளிச்சு விட வைக்கிறான். ஆனா அவன் மேல வந்து அது மறுபடியும் விழுந்து கிடக்குது. அந்த டிவி ஓடுது. அப்புறம் நடக்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீல் ஆகுது. மறுபடியும் ரூம்ல போய் உள்ள போய் பூந்துக்கிறான். இது தொடர்ந்து தொடர் கதையா இருக்கு. ஒரு கட்டத்துல என்ன பண்றான், இந்த வீடே வேணாம் நம்ம வெளில போயிடலாம்னு சொல்லிட்டு கீழே வரும்போது பார்த்தா பாக்கியராஜ் வந்து அவன் கை காலை பிடிச்சி, கண்ணா நீ வந்ததுக்கு அப்புறமா என் வீட்டை வாங்க ஆள் வந்துட்டாங்க, என் வீடு விற்க போறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன்பா, நீ தான்ப்பா எல்லாத்துக்கும் காரணம்னு கையில கால விடுறாரு. அப்ப அவரோட பொண்ணு வந்து பின்னால இருந்து அவரை பார்த்து நன்றி சொல்ற மாதிரி வந்து கூடயே நிக்கிறது பார்த்தா இந்த பையன் சரி அந்த பொண்ணு வாழ்க்கைக்கு தான் பாக்கியராஜ் இவ்வளவு கஷ்டப்படுறாரு போல இருக்கு. அதனால நம்மள ஒரு 10 நாள் 15 நாள் இருந்துட்டு அந்த வீடை வித்துட்டு நம்ம போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட என்ன பண்றான், எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி மேல இருக்கலாம், அது வரைக்கும் எங்கெல்லாம் விட வெளியிலேயே தங்கிடலாம், வீடை மட்டும் காலி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு குறிக்கோளோட ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறான். அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல் ரூம் எடுத்த நேரத்துல அவங்க அம்மா வந்து அந்த வீட்டுக்கு வரா மாதிரி ஒரு கற்பனை பண்றான். அப்ப அவங்க அம்மா வந்து அந்த வீட்டுக்கு வந்து தங்கும் போது அந்த பேய்கள் வந்து அந்த அம்மாவை தாக்குற மாதிரி ஒரு நினைவு வந்து என்ன பண்றான், அங்கிருந்து ஹோட்டல் ரூம்ல இருந்து கட கட கடன்னு ரன்னிங்ல வந்து மேல போய் பார்த்தா அவங்க அம்மா வந்திருக்க மாட்டாங்க. அதுவும் அவனுக்கு வந்து ஒரு இலுஷனா தான் இருந்திருக்கும். அப்ப அவங்க அம்மாட்ட போன் பண்ணி கேட்கும் போது, இல்லடா நான் இங்கதான் நான் வரலடா, என்ன வரணுமா ஆச்சுன்னா, இல்லம்மா இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அந்த வீட்டு மாடி மேல போய் படுக்க போறான். மாடி மேல படுக்க போனா அந்த பொண்ணு அங்க இருந்து அழுதுட்டு இருக்கு. அந்த கீழே இருந்த பாக்கியரோட மகள் வந்து அங்க இருந்து அழுதுட்டு இருக்கு. அழுதுட்டு இருக்கும்போது, நீ ஏமா அழுகுற அப்படின்னு கேட்கும்போது, இவ்வளவுத்துக்கு எங்க அப்பா கஷ்டப்படுறது நான் தான் காரணம். நான் வந்து இந்த 3 பேர்ல ஒருத்தன் வந்து என்கிட்ட வந்து என்ன லவ் பண்றேன்னு சொன்னான். நான் இல்லடா உன்னால லவ் பண்ண முடியாது சொல்லிட்டேன். அதனாலதான் அவன் மேல போய் ஆத்திரத்துல அந்த 2 பேரையும் சாவடிச்சு அவனை கொளுத்தி செத்துட்டான். அப்படி மட்டும் நான் அந்த அன்னைக்கு நான் சொல்லாம இருந்தேன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. எங்க அப்பா இந்த வீட்டை வித்துட்டு நல்லா இருந்திருப்பாரு. எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். ஆனா நீங்க இங்க இருக்க கண்டிப்பா எங்க அப்பாவுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க எப்படின்னா இந்த வீட்டுல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கீழே இறங்கி போயிடும். இப்ப இந்த நேரத்துல அவன் என்ன பண்றான், என்ன இப்படி ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து சில விஷயம் தொடர்ந்து அவன் நடக்க நடக்க இது வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்கிறான். டாக்டர்கிட்ட போய் கேட்கும் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இது உன்னோட மனப்பிராந்தியா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு, இது வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது, இது மனப்பிராந்தம், சில மாத்திரைகளை போடுன்னு சொல்லி சொல்றாங்க. அது வரைக்கும் தான் ரெக்கார்ட் பண்ணதை அந்த ஏசி வந்து கேட்கிறாரு. என்ன இதெல்லாம் பாதியில வந்து நிக்குது, அப்ப இது பேய் இருக்கிறது உண்மையா பொய்யா அதை மனசுலதான் தோணுதான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனையாகுது. இதுல என்ன விஷயம்னா, அவன் படுத்து பெட்ல இருந்து படுத்து எழுந்த உடனே இவருடைய பேரை எப்படி சொன்னா, இவர் பேரை எப்படி சொல்லி இதுல வந்து தலையிடாதுன்னு சொல்லி கத்துறானே, அப்ப எனக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றது அந்த ஏசிக்கு ஒரு புரியாத புதிரா இருக்கு. நேரம் என்ன பண்றாரு, அங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அவனை உலுக்கி எழுத்து அவன் ஐசியூல படுத்துட்டு இருப்பான். உலுக்கி எழுந்து டே நீ சொல்லு, நீ எப்படி எப்படி இப்படி ஆச்சு எப்படி இப்படி ஆச்சுன்னு சொல்லி அவனை கேட்கும் போது அவன் மீதி கதையை சொல்றான். அதுல என்ன அப்படின்னா, அந்த மாதிரி இருந்த பையன் வந்து ஒரு கட்டத்துல இதெல்லாம் நான் நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்லி, சார் நான் இந்த போயிடுறேன், எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு சார், ஆனா அது உண்மையா மேல பேய் இருக்கா இல்ல அது எனக்கு இலூஷனான்னு தெரியல சார் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சொன்னோன்னா பாக்கியராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா, நீ வா மேல வா, நான் உங்க கூட வந்து படுத்துக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் வந்து நான் கூட படுக்கிறேன், நாளைக்கு காலையில இலூஷன்னா கண்டிப்பா இருந்தா எனக்கு கண்ணுக்கு தெரியும், இல்லைன்னா அது உன் கண்ணுக்கு மட்டும் தெரியும், அப்ப அது இலூஷன் இல்ல இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாமான்னு சொல்லிட்டு மேல வந்து இவன் வந்து ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு படுத்துப்பாரு. படுக்கும் போது பார்த்தா இவர் ஃபுல் போதையா இருக்கிறதுல ஃபுல்லா பிளாட் ஆயிடுவாரு. அப்புறம் பார்த்தா அந்த 3 பேய்களும் எப்பயும் போல உள்ள வரும். வரும்போது இவன் என்ன பண்றான், அந்த நேரத்துல மயக்கடிச்சு ஊர்ந்தவன் கதவு ஓரமா வந்து உட்காந்து இருக்கும்போது இந்த 3 பேய்களும் வந்து அவன் படுத்துனுற அந்த பெட்டை பார்த்துட்டே இருக்கும். இப்ப இந்த 3 பேய்களும் என்ன நினைக்குது அப்படின்னா, அந்த பெட்ல வந்து அவன் உயிரற்று படுத்துனுங்கிற மாதிரி அந்த 3 பேய்களும் அப்படியே பார்த்துட்டே இருக்கு. அந்த பெட்ல இவன் எரிஞ்ச நிலைமையில இருந்தா எப்படி இருப்பான் அந்த மாதிரியான ஒரு தோற்றத்துல அந்த பெட்ல காட்டுறாங்க. ஆனா ஒரு பக்கம் பார்த்தா இந்த ஹீரோ இங்க இருந்து உட்காந்துட்டு அந்த 3 பேரையும் 3 பேய்களையும் வந்து இங்க இருந்து கூப்பிடுவாரு. ஹீரோ கூப்பிட்டு, என்னடா உங்க கண்ணுக்கு நான் செத்தா மாதிரி தெரியலடா, நான் என்ன சாவல அப்படின்னுவான். அந்த 3 பேரோட சந்தேகத்தோட பார்க்கும், சாவல நீ நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு அந்த சரக்கு அடிச்ச பாட்டில உடைச்சி அதுல இருக்கிற பிளேட் எடுத்து உடம்பு ஃபுல்லா கீறி அந்த ரத்தத்தை எடுத்து காட்டுவான். அந்த பத்தியா ரத்தமா இருக்கு பத்தியா, நீ உங்களால என்ன சாவடிக்கலாம் முடியாது, நான் செத்துலாம் உயிரோட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த 3 பேய்கள் என்ன பண்ணுறா, ஆஹா நம்ம இதெல்லாம் இவனை சாவடிக்கல பொழுது, நம்ம சாவடிச்சாம நினைச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த 3 பேய்களும் வீட்டை விட்டு வெளில போயிடுது. இது ஆனோடனே என்ன பண்றான், அவன் எல்லாத்தையும் குளிச்சுட்டு கிழிச்சிட்டு சரி காலையில எழுந்து பார்க்கலான்னு என்ன பண்றான், ஷர்ட் எல்லாம் போட்டு படுக்கிறான். படுக்கும் போது தான் அந்த ஒரு பால் போட வந்த பையன் வந்து என்ன பண்றான், வெளில இவர் இந்த மாதிரி படுத்துனதையும் உள்ள இந்த மாதிரி இவன் ரத்த கரையா படுத்துனதையும் பார்த்த உடனே கத்திடுறான். கத்தம் தான் போலீஸ்காரெல்லாம் வந்து பாக்கியராஜை வந்து டெத்துக்கும் இவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் சேர்த்துருக்கிறாங்க. இதோட இந்த இடம் வந்து முடியுது. இதை வந்து நட்டிக்கிட்ட சொல்றான். சொல்லும் போது அப்ப நீ எப்படா வந்து எழுந்து வந்து நீ வந்து எப்படி என் பேரை சொல்லி எப்படி நீ கத்தன அந்த உண்மையை சொல்லு,
என் பேரை சொல்லி கத்த வேண்டிய அவசியம் என்ன? அந்த 3 பேர் செத்தானுங்க போனானுங்க எல்லாமே சரி. ஆனா நீ எப்படி வந்து என் பேரை சொல்லி கத்தி இங்க இருந்து போயிடுங்க ஆபத்துன்னு சொல்லி அது எப்படி அப்படின்றத அந்த ஹீரோ கிட்ட கேட்கிறாரு. ஹீரோ என்ன பண்றான், அதோட ஐசியூல விழுந்துடுறான். டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அவனை சரி பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, நட்டி என்ன பண்றாரு, அங்கிருந்து இது என்னன்னு தெரிஞ்சுக்காம அவரால் இருக்க முடியல. அன்னைக்கு நைட்டே என்ன பண்றாரு, அந்த வீட்டுல போயிட்டு மாடி மேல போகாம கீழே போயிட்டு வேற எதனா இங்க இருக்கா அப்படின்ற மாதிரி சர்ச் பண்றதுக்கு போவாரு. போகும்போது அப்படியே ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. பாக்கியராஜ் செத்துருப்பாரு. அந்த பொண்ணு கூட அங்க இருக்காது. சரி இந்த பொண்ணு எந்த வீட்டுனா போயிருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அப்படியே செக் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த பொண்ணோட போட்டோ அங்கங்க இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு டிராயரை திறப்பாரு. டிராயர்ல ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர் எடுத்து படிக்கும் போது அவருக்கு அவ்வளவுதான், அவ்வளவு பெரிய ஷாக் ஆயிடும். அதுல என்ன இருக்கும் அந்த லெட்டர்ல அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி இந்த பாக்கியராஜோட பொண்ணான நான் வந்து ஒரு பையனை லவ் பண்ணேன். ஆனா அந்த பையன் என்ன ஏமாத்திட்டு போயிட்டான். அதனால நான் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணி செத்துடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர்ல இருக்கும். அப்பதான் தெரியும் அந்த பெண் வந்துதான் ஃபர்ஸ்ட் செத்துருப்பா. அந்த பெண் இறந்ததுன்னா அந்த வீட்டுல வெறும் பாக்கியராஜ் மட்டும்தான் இருந்திருப்பாரு. அந்த பெண் அங்க இருந்திருக்கவே மாட்டா. அது வந்து பேயா தான் இருந்திருப்பா. சோ வெளியில வரும்போதெல்லாம் இந்த பையன் மேல இருந்து பார்த்து இருப்பான். அப்ப அது அந்த பையனுக்கே தெரியாது அது பேய் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாடி மேல இருக்கும் கூட அது பேயா தான் இருந்திருக்கும். அது அவன் கண்ணுக்கு சாதா பொண்ணா தெரிஞ்சிருக்கு. இப்ப அந்த பொண்ணு வந்து தொடர்ந்து அந்த கதையில என்ன எழுதுது அப்படின்னா, நான் இந்த மாதிரி இறந்துட்டதால என்ன வந்து நான் இந்த மாதிரி இங்கேயே சுத்திட்டு இருக்கிறேன். அப்ப இந்த வாடகைக்கு வந்த 3 பேர் இருக்கானுங்கல்ல, அந்த 3 பேர் கண்ணுக்கு நான் தெரியுறேன். தெரியும் போது என்ன பண்றானுங்க அந்த 3 பேரும், நான் இந்த பொண்ணை பாக்குறேன், நான் இந்த பொண்ணை பாக்குறேன் 3 பேரும் அடிச்சுக்கிறானுங்க. ஆனா எனக்கு ஆம்பளைனால வெறுத்துறேன். என்னை ஏற்கனவே ஏமாத்தி இந்த சுச்சுவேஷன்ல நான் இறந்து போயிருக்கிற நேரத்துல இந்த மாதிரி வந்து இறந்த பெண்ணு கூட இந்த மாதிரி உனக்கு பண்றானுல்லே சைட் அடிக்கிறான்லே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு மேல கடுமையான கோவத்துல இருந்தேன். அப்போ வந்து ஒருத்தன் என்ன பண்றான், அந்த மேல இடத்துல ஒரு பையன் வந்து லவ் ப்ரொபோஸ் பண்ணான். அவனை லவ் ப்ரொபோஸ் பண்ணவன அவன் என்ன பண்றான், அங்கேயே நான் அவன் உடம்புல இறங்கி அவன் உடம்புல பேயானன்னா அவன் உடம்புல இறங்கி மேல போய் 2 பேரும் சாவடிச்சு அவனையே எரிச்சுக்கிட்டு 3 பேர் செத்து வருமா, மறுபடியும் பேயா கீழே வந்து சுத்தி நிற்கிறேன். இது வந்து தெரியாம இந்த வீட்டுல வாடகை வந்தவன் என்ன பார்த்துருந்தான். சரி இவன் நல்லவனா இருக்கிறான் கெட்டவனா இருக்கான்னு பார்த்தா அவன் நல்லவனா தான் இருந்தான். அவன் எந்த நேரத்திலையும் வந்து என்ன வந்து கெட்டதா அவன் வந்து பார்க்கல. அதனாலதான் நான் அவனை வந்து உயிரோட விட்டேன். இல்லைன்னா நான் வந்து அவனையே சாகடிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர்ல வந்து எழுதப்பட்டிருக்கும். அந்த பையன் வந்து அந்த பையன் உடம்புல தான் அந்த அந்த பெண்ணான பேய் இறங்கிதான் இந்த இன்ஸ்பெக்டரை பிடிச்சி காலரை பிடிச்சி இங்க வராத வந்தா நீ செத்துருவ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கும். சோ அந்த நட்டி தெரிஞ்சுக்கிறாரு இது எல்லாமே பண்ணது அந்த பெண் பேய் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கழிச்சு படத்தோட கிளைமேக்ஸ்ல இதெல்லாம் முடிஞ்சு வருமா, ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த வீட்டாண்ட நட்டி வந்து ஒரு கார்ல வருவாரு. வரும்போது பார்த்தா அந்த விளக்கு வெளிச்சத்துல உள்ள அந்த பேய் அங்கேயும் இங்கேயும் தனியா சுத்திட்டு இருக்கும். அந்த இருட்டான வீட்டுல அந்த ஒரு பேயை மட்டும் பார்த்துட்டு நட்டி கார் எடுத்துட்டு போவார். இதுதான் இந்த டார்க் படத்தினுடைய கதை. படத்தோட ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் பாத்தீங்கன்னா டுவர்ட் கிளைமேக்ஸ்க்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் எல்லாரையுமே திக்குன்னு உட்கார வச்ச படம் வந்து இந்த டார்க். ஒரு டிமாண்டி காலனி படத்தை வந்து பார்த்தா எந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன எஃபெக்ட் ஏற்பட்டுச்சோ அந்த எஃபெக்ட் வந்து இந்த படத்துல ஏற்படுத்தியிருந்தாங்க. படத்துல ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் வந்து ஹீரோவோட ஆக்டிங் வந்து ரொம்ப கொஞ்சம் செயற்கைத்தனமா இருந்தது. ஹீரோயினோட அந்த பேயாக்காரோட பெண்ணோட ஆக்டிங் கூட கொஞ்சம் செயற்கைத்தனமா இருந்தது. ஆனா அதை எல்லாமே காம்பன்சேட் பண்ற மாதிரி இசை, அப்புறம் அந்த எடிட்டிங், கேமராமேன், கதை, அந்த ஸ்லோவான மூவ்மெண்ட், யாம் இருக்க பயமேன் படம் கூட அங்கங்க நம்மளுக்கு வந்து காமிச்சா கூட இது எல்லாமே அதெல்லாம் விட நம்மள வந்து ஒரு உண்மையான நிகழ்வுல இருக்கிற மாதிரி நம்மள அந்த டைரக்டர் வந்து உள்ள கொண்டு போயிருந்தான்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யார் யாரெல்லாம் ஆர்ஆர் படம், த்ரில்லர் படம் பார்க்க விரும்பக்கூடிய எல்லாருமே வந்து கண்டிப்பா வாட்ச் பண்ணலாம். கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கும். இருந்தா கூட அது வரைக்கும் நம்மள திக்குன்னு எடுத்துட்டு போன இந்த படம் வந்து நிச்சயமான ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாரர் பிளாக் பஸ்டரா இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.